ஆஸ்ட்ராலஜி படித்தவர். ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நெர்மூலம் அப்படின்னு ஒரு கதை இருக்குது இல்லை, அந்த கதைக்கு இப்போ விளக்கம் கொடுக்க வந்திருக்கிறார். எல்லாமே கதை தாங்கிறது நல்லா டீப்பாக சூரியனை டெய்லி 7 நிமிஷம் டெய்லி சூரியனை பார்த்துக்கிட்டே இருங்க. 7 நிமிஷம் இந்த அண்ட சராசரங்கள் என்ன சொல்லுதுன்னு தெரியும். எத்தனை தாத்தாவை நம்ம தாத்தாவை பார்த்துருப்பார் சூரியன், எத்தனை பாட்டியை பார்த்துருப்பாங்க, எத்தனை முதலமைச்சரை பார்த்துருப்பாங்க, எத்தனை அமைச்சர்களை பார்த்துருப்பாங்க. அப்படியே 7 நிமிஷம் பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ உயிர் ஒரு உடம்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த உயிருக்கு வந்து அழிவு உண்டு, உடம்பு எடுக்கலைன்னா அதுக்கு அழிவு கிடையாது. அதனால தான் அருவ வழிபாடு மட்டும்தான் சிறந்தது. அப்போ வந்து இறைவன் வந்து ஜோதி வடிவமானவன் சொல்லி நம்ம ஐயாவினுடைய குரு இருக்கார்ல, ராமலிங்க வள்ளலார் ஐயா, அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பணி ஜோதின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இறைவனுக்கு வந்து ஒளிமயமாக தான் இறைவன் இருக்கிறாருன்னு சொல்லி அவர் 33 வருஷத்தில் அதை கண்டுபிடிச்சார். சுவாஷ்டிதானம், மூலாதாரம், ஆக்னேயம், விசுத்தி இதெல்லாம் கொண்டு போய் மேலே வெட்ட வெளிக்கு வரணும். வெட்ட வெளிக்கு வரத்துக்கு யாராலையும் முடியாதெல்லாம் மட்டி போட்டு முட்டி போட்டு விழுந்து கோடிக்கணக்கான பேர். அவர் ஒருத்தர் மட்டும் 33 வயசில் வெட்ட வெளியில் வெளியே வந்தார். வந்துட்டு அவர் மட்டும்தான் இறைவனை பார்த்தார். பார்த்துட்டு தான் இறைவன் ஜோதி வடிவமானவன்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ வந்து நம்ம சூரியனை ஒரு 7 நிமிடம் டெய்லி வந்து பாருங்கள். யாருக்கெல்லாம் வந்து அப்பா இல்லையோ அவங்க வந்து சூரியனை வந்து வழிபட்டு, எங்கள் அப்பா இல்லை அப்பாவுக்கு காரகன் சூரியன், நீங்கள் வந்து எங்களை வழி நடத்துங்கப்பா, டெய்லி காலையில் சூரியனை பார்த்து வழிபடு பண்ணுங்க. எப்படி பண்ணணும்னா, ஓம் நமோ ஆதித்யாய புத்திபலம் தேமிகி, ஓம் நமோ ஆதித்யாய புத்திபலம் தேமிகி 6 முறை சூரியனுக்கு சொல்லி வழிபாடு வைங்க. நம்ம தந்தை இல்லாத இடத்துக்கு தந்தைக்கு காரகனாகிய சூரிய பகவான் நமக்கு அருளாசி வழங்குவார். தாய் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சந்திர பகவானுக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஓம் ஹரிகர சகாய ஆனந்த பூஜித லாபகஸ்த தேவி சகாய கிருபே, ஓம் ஹரிகர சகாய ஆனந்த பூஜித லாபகஸ்த தேவி சகாய கிருபே 10 முறை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் சந்திர பகவானை பார்த்து சொல்லுங்கள். சந்திரன் பகவான் மேகம் மூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், அவர் காதில் போய் விழுவோம். அப்போ தாய்க்கு காரகன் சந்திரன், தாய் இல்லைன்னா எனக்கு தாய் இல்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் இருந்து எனக்கு வழி நடத்துங்கன்னு சொல்லி வேண்டிக்கங்க. இந்த மந்திரங்களை சொல்லி கட்டாயமாக 2 பேருடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். பெரிய வெற்றிகளை பெறலாம். இப்போ ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நெருமூலங்கிறத சுப்பிரமணிய ஐயா வந்து உங்களோட சொற்பொழிவாட்ட ரெடியாக இருக்கிறார். ஜோதிட திலகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நான் இதுவரை மேடையில் அதிகமாக பேசி பழக்கமில்லை. ஒரு 2 பழமொழி மாத்திரம் நான் சொல்லி அதனுடைய விளக்கத்தை சொல்லுகிறேன். ஆயில்யம் மாமியாருக்கு உதவாது என்று சொல்லுவார்கள். தட் மீன்ஸ் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் சமையலில் நன்றாக இருப்பார்கள். ஸோ அதனால் வந்து தன்னுடைய மகன் வந்து தன்னுடைய கைக்குள் இருக்க மாட்டானோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு உண்டாகும். அதைத்தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண் மூலம் அப்படிங்கிறது வந்து ஆனி மாதம் வரக்கூடிய மூல நட்சத்திரம் எப்பொழுதுமே பௌர்ணமியாகத்தான் இருக்கும். அதே மாதிரி கன்னி புரட்டாசி மாதம் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அஷ்டமியாகத்தான் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய சிறிய எக்ஸ்பிளனேஷன் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வாழ்த்து. தேங்க்யூ.